ஒரு மாண்டவியார்ங்கிற ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அரண்மனையிலிருந்து நகைகளை திருடி கொண்டு திருடர்கள் ஓடி வருகிறார்கள். அப்பொழுது காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. முந்தவங்க என்ன செஞ்சாங்க, இந்த முனிவர் உட்கார்ந்து தவம் செய்துட்டு இருக்கிறார். அவர்கிட்ட போய் முனிவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் வாட்டுக்கு தவம் செய்துட்டு இருக்காரு. உடனே என்ன செஞ்சாங்க, அவங்க தப்பிக்கிறதுக்காக முனிவருக்கு பின்னாடி நகையை போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அரண்மனை காவலர்கள் வராங்க. வந்தோடனே இந்த இடம்லாம் தேடி பார்க்கும்போது இந்த முனிவர் ஒருத்தர் தான் இருக்காரு. அவருக்கு பின்னாடி நகை இருக்கிறது. உடனே என்ன செய்ய, இவர் தான் திருடன் என்று தீர்மானித்து அவரை அரண்மனை கூப்பிட்டு போயிட்டாங்க. எப்படி நம்ம சிலப்பதிகாரத்துல கோவலனை கூட்டிட்டு போனாங்களோ அது மாதிரி மாண்டவியாரு அங்க மன்னரிடம் சொல்லி இவர் தான் திருடிட்டாரு சொல்றாங்க. உடனே மாண்டவியார் மன்னர் அதை பத்தி அப்படியே திருடிட்டானா உடனே கழுவில் ஏற்றுங்களின் தண்டனை கொடுத்துருக்காரு. கழுவுல ஏற்றுதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஒரு இரும்பு குச்சி கம்பி, அந்த கல்வியோட கீழாக இருக்கும். அதுல அப்படி அவங்கள உட்கார வச்சு கீழே காலில் கயிறை கட்டி இப்படி இழுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் கழுவேற்றும் ஒரு தண்டனை. அப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்க சொன்ன உடனே கொடுத்துட்டாங்க அவருக்கு. அப்போ அந்த முனிவருக்கு எப்படி இழுக்கும் போதே இறந்துருவாங்க இல்லையா? ஆனா ஒரு வாரமாக அந்த முனிவர் இறக்கவே இல்லை, அப்படியே இருக்கிறார். இது அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கு. மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க. மன்னர்கிட்ட போய் இந்த கழுவேற்றினா ஆனா இன்னும் உயிரோட இருக்கிறாரே அப்படின்னு. அப்பொழுதுதான் மன்னருக்கு புரிகிறது ஏதோ தவறு செய்து விட்டோம் என்று. உடனே ஓடி வந்து பார்க்காரு முனிவர்கிட்ட வந்து, மன்னித்து விடுங்கள், நீங்க நிச்சயமா தவறு செய்திருக்க மாட்டீர்கள், எனக்கு மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தவறு நான் செய்து விட்டேன்னா என்ன செய்வது, நான் என்ன தண்டனாலும் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, தண்டனை உனக்கு கொடுக்க கூடாது, அந்த யமதர்மனுக்கு தான் கொடுக்க வேண்டும். யமதர்மனை வரவழையுங்கள் என்று சொல்லி யமதர்மனை அவரே கூப்பிடுறாரு. வேற யாரால கூப்பிட முடியும்? அவர் தவசி. கூப்பிட்டோன்னு யமதர்மர் வராரு. யமதர்மன் கேட்க, எதுக்கு எனக்கு இந்த தண்டனை கொடுத்த? நான் விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து எந்த ஒரு தவறும் செய்யாதவன், எனக்கே அந்த தண்டனை கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது யமதர்மர் சொல்றாரு, நீ குழந்தையா இருக்கும் போது 5 வயசுல தட்டான பிடிச்சி ஊசியில நூலை கட்டி அதன் பின்னால சொருகி அதை பறக்க விட்டையே, அந்த தண்டனை, அந்த ஒரு செயலுக்காக உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ திரும்ப தவறு செய்து விட்டாய். ஒரு குழந்தை 13 வயது வரை செய்கின்ற தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அவர்களது பெற்றோர்களே பொறுப்பு, அந்த குழந்தை அல்ல என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீ என்னை யாருக்கு கொடுக்கணும் தண்டனையை? என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் நீ கொடுத்தது தவறு, அதனால நீ என்ன செய்வாய், மனிதனாக பிறக்க கடவா என்று சாபமிட்டு விதுரனாக பிறந்தவன் தான் அந்த யமதர்மன்.